Welcome to Meena for Math. இன்னைக்கு நாம exercise sums தான் discuss பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். Now question number 1. Write the next three natural numbers after 10,999. So இங்க 10,999 க்கு அப்புறமா வர 3 natural numbers கேட்டிருக்காங்க. Clearly natural numbersக்கு counting numbersனு இன்னொரு நேமும் இருக்கு. So என்ன பண்ண போறோம் அப்படின்னா 10,999 ஓட 1 plus 1 add பண்றேன். So I'll get 11,000. Again கிடைச்ச 11,000 ஓட plus 1 add பண்றேன். Now I'll get 11,001. Again கிடைச்ச 11,001 ஓட plus 1 add பண்றேன். So here I'll get 11,002. So finally 11,000, 11,001, 11,002 are the three natural numbers, that is upcoming natural numbers after 10,999 அப்படின்னு சொல்லி கன்க்ளூட் பண்றேன். ஓகே, ஹோப் இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். செகண்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். செகண்ட் ப்ராப்ளம் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, write the three whole numbers occurring just before 10,001. இங்க 10,001க்கு பிஃபோரா வர 3 ஹோல் நம்பர்ஸ் கேட்டிருக்காங்க. இங்க நம்ம ப்ரீடிசெசர் ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க போறோம். ப்ரீடிசெசர்னா என்ன அண்ட் அதோட ஃபார்முலா பத்தி தெரியாதவங்க மேல கார்ட்ல லிங்க் தரேன், கண்டிப்பா செக் பண்ணிட்டு வாங்க. சோ தட் உங்களுக்கு இந்த சம் ரொம்ப ஈஸியா இருக்கும். Now predecessor is equal to n minus 1. This is a formula. So now 10,001 equals to 10,001 minus 1. So இதில் நான் 1 minus பண்ணும்போது I'll get 10,000. Right. So இப்போ நான் again என்ன பண்றேன்னா, கிடைச்சிருக்க 10,000 ஓட minus 1 பண்றேன். So now I'll get 9,999. கரெக்டா? So again கிடைச்சிருக்க 9,999 ஓட minus 1 பண்றேன். So here I'll get 9,998. So finally 9,998, 9,999, 10,000. இந்த மூணு தான் வந்துட்டு, that is these three are the three whole numbers occurring just before 10,001 அப்படின்னு சொல்லி கன்க்ளூட் பண்றேன். ஹோப் இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கொஸ்டின் நம்பர் 3 பார்க்கலாம். which is the smallest whole number? ஸோ ஹோல் நம்பர்ல இருக்கிறதுலயே சின்ன ஹோல் நம்பர் என்னன்னு கேட்டிருக்காங்க. அஃப்கோர்ஸ் இதை நம்ம ஆல்ரெடி ஹோல் நம்பர்ஸ் அண்ட் நேச்சுரல் நம்பர்ஸ் வீடியோஸ்ல டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். பட் உங்களுக்கு தெரியாதவங்களுக்கு ஐ ஜஸ்ட் ரிப்பீட் இட் அகெயின். நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா, நேச்சுரல் நம்பர்ஸ்க்கு இன்னொரு நேம் வந்து கவுண்டிங் நம்பர்ஸ்ன்னு தெரியும். ஸோ நேச்சுரல் நம்பர்ஸ் வந்து 1, 2, 3 and so 1 போய்கிட்டே இருக்கும். ஸோ அதே ஹோல் நம்பர்ஸ்னா எப்படி எழுதணும் அப்படின்னா, கவுண்டிங் நம்பர்ஸ் தட் இஸ் நேச்சுரல் நம்பர்ஸோட ஜீரோவை ஆட் பண்ணிக்கணும். ஸோ தட் இஸ் 0, 1, 2, 3, 0க்கு அப்புறமேட்டு வர எல்லாமே நேச்சுரல் நம்பர்ஸ் தான். and so 1 இதெல்லாம் தான் ஹோல் நம்பர்ஸ்னு சொல்லுவோம். and so clearly இங்க ஹோல் நம்பர்ஸ்ல இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட் நம்பர் 0. ஸோ ஸ்மாலஸ்ட் ஹோல் நம்பர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இட் ஷுட் பி டெஃபினெட்லி 0 அப்படின்னு சொல்லி கன்க்ளூட் பண்றோம். உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் யூ கிளியர்லி. ஹோப் இந்த சம்ஸ் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்ன்ற நம்பிக்கையில் ஹோல் நம்பர்ஸ் அண்ட் நேச்சுரல் நம்பர்ஸ் பற்றி தெரிஞ்சுக்க லெஃப்ட்ல இருக்க வீடியோ செக் பண்ணுங்க. அப்கமிங் எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ் பற்றி தெரிஞ்சுக்க உங்கள் ரைட்ல இருக்க வீடியோ செக் பண்ணி பாருங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய மேத் கான்செப்ட்ஸ் தெரிஞ்சுக்க மீனா ஃபார் மேத் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.